வீர வரலாற்றை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தமிழக மாணவர்களே மற்றும் திப்பு சுல்தானின் வாரிசுகளே, தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திக் கொண்டிருக்கும் இந்தியாவின் விடுதலையில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம், இது பொதுக்கூட்டம் இல்ல, தமிழ் எழுச்சி மாநாடு. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் முருகன் அவர்களுக்கும் என் சகோதரி ஷாயின் ஃபாத்திமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்வுரிமை சொந்தங்களுக்கும் என்னுடைய சலாமும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான தருணத்தில் பள்ளி பாபா மற்றும் தமிழரசன் என்கிற இரண்டு சிறப்பான ஆளுமை பற்றி நான் பதிவு செய்ய பெருமை அடைகிறேன். பள்ளி பாபா அவர்கள் பல முறைகளில் தோழர் தமிழரசன் அவர்களை பற்றி பெருமையாக சொல்லியுள்ளார். நாங்கள் தோழர் தமிழரசன் அவர்களை அறிந்தது பள்ளி பாபாவின் பேச்சுக்கள் வாயிலாகத்தான். தோழர் தமிழரசன் அவர்களை நெக்சல் என்று ஒரு பக்கம் அன்றைய ஊடகம் சித்தரித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அவரை மனிதவாதி என்றும் மாபெரும் அறிவாளி என்றும் பள்ளி பாபா மக்களிடம் பதிவு செய்து கொண்டார். இருவரும் சிறையில் ஒன்றாக இருந்தவர்கள். பள்ளி பாபா சிறையில் இருக்கும் பொழுது தோழர் தமிழரசன் அவர்களை நினைவு தினத்திற்கு கருப்பு கொடி ஏற்று வீர வணக்கத்தை செலுத்துவார். அந்த அளவிற்கு தோழர் தமிழரசன் மீது பாபாவுக்கு நம்பிக்கையும் மரியாதையும் இருந்தது. இந்த இருவரின் நட்புக்கும் புரிதலுக்கும் சான்றுதான் இந்த பொதுக்கூட்டம். அன்று பள்ளி பாபா தமிழரசன் பற்றி நினைத்ததுதான் இன்று அவர் தம்பி தலைவர் வேல் முருகன் எங்கள் இந்த மேடையில் நிற்க வைத்தது. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மகத்தான தலைவன் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அவருக்கு தலைவனாக வேண்டும் என்ற ஆசை இல்லை, இளைஞர்களை தலைவனாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை. எங்கள் அண்ணனின் வரலாறு இன்று வரை யானைகளை வீழ்த்துதான் தவிர பன்றிகளை வீழ்த்த வரலாறே கிடையாது. பள்ளி பாபா எங்களை போன்ற இளைஞர்களின் கூட்டத்துக்கு சொல்லி சென்ற செய்தி என்ன தெரியுமா? எந்த ஒரு சமூகத்தில் விழிப்புணர்வுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்களோ அந்த சமூகத்துக்கு ஆயுதம் தேவையில்லை என்று பள்ளி பாபா எங்களுக்கு தெளிவாக சொல்லியுள்ளார். சாகும் தருவாயாக இருந்தால் கூட, தூக்கில் தொங்குகின்ற கடைசி ஒரு நிமிடம் இருந்தால் கூட மக்களே விழிப்புணர்வு கொள்ளுங்கள் என்று சொல்லுவேனே தவிர மரணத்தை கண்டு அஞ்சு போவதில்லை. ஏனென்றால் லட்சவாதிக்கு ஏதெல்லாம் மரணம் என்று பழனி பாபா கூறுவார். அந்த வார்த்தை எங்கள் வாழ்வுரிமையானது. இறுதியாக பழனி பாபா அடிக்கடி மேடைகளில் ஹசரத் திப்பு சுல்தானின் வரிகளை நினைவுபடுத்துவார். நாயாக நக்கி திறந்து 200 ஆண்டுகள் வாழ்வதை விட, நாயாக நக்கி திறந்து 200 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு சிங்கத்தின் வாழ்க்கை 2 நாட்கள் வாழ்ந்தால் போதும் என்று கூறினார் ஹசரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற ஒற்றுமைகளை இந்த நாட்டின் திப்புவின் மண்ணில் தான் புரட்சி குரலாக முதலில் ஒலித்தனர். இந்த தருணத்தில் அந்த மாபெரும் தலைவர்களை நினைவு கூற வாய்ப்பு தந்த எங்களை தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் வேல்முருகனை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வரலாற்று நாயகர்களின் வீரம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.